ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யுவர் ரேண்டம்லி ஸ்ரீராம் இன்னொரு ஒரு வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறதுல மிகவும் பெருமைப்படுகிறேன். எஸ், பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு புது கண்டென்ட்டோட வந்து குதிச்சிருக்கிறேன். அண்ட் அதுதான் என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொக்க கமெண்ட்ரி ப்ரோ இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்து நிறைய சூப்பர் ஹீரோவுக்கு பவர், வீக்னஸ், ஆரிஜின் எல்லாம் போட்டு தள்ளிக்கிருப்பாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பவர், வீக்னஸ், ஆரிஜின் எல்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ எஸ், நீங்க ஒரு மொக்க கமெண்ட்ரி ஃபேனாக இருந்தால் மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மொக்க கமெண்ட்ரின்றது வந்து அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதி மாதிரி. நான் அவரோட வீடியோஸ் வந்து பார்க்காம தூங்க மாட்டேன். ஸோ மனுஷன் வந்து அவ்வளோ கமிட்டடாக இருப்பார் யூடியூபுக்கு. நைட் ஆனால் லைவ் பண்ணுறது, அப்புறம் 4-5 சேனல் வச்சு மெயின்டைன் பண்ணுறது. தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேனல், தெரியாதது எவ்வளோ சேனல் மெயின்டைன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ கூட ரீசெண்டாக வந்து டிஜி ப்ரோஸோட ஒரு உரையாடல்னு நடத்தினாங்க. உரையாடலாம் கிடையாது, FBI இன்வெஸ்டிகேஷன் மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கிருந்தாங்க. விச் இஸ் வெரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து மொக்க கமெண்ட்ரியை பற்றி தெரிய வந்தது. ஸோ நான் அதை வந்து 1 மணி நேரம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அந்த 1 மணி நேரம் வந்து நான் பார்த்துருந்தேன். இந்த இன்ட்ராகேஷன் அப்படி இருந்தது. என்ன நீங்கள் வந்து போலீஸ் இன்ட்ராகேஷன், நீங்கள் டிஜி இன்ட்ராகேஷன் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் அது இருந்தது. நம்ம எங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொக்க கமெண்ட்ரியோட ஆர்ஜின். அவர் எப்பயுமே ஆர்ஜின், ஒரு ஹீரோக்கு வந்து இதுதான் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். எஸ், கரெக்டாக 9 வருடங்கள் இங்கேருந்து நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா, அவர் வந்து சேனல் ஆரம்பிச்சதா அந்த யூடியூப்ல கீழே சொல்லியிருப்பாருப்பா. 2015 ஆரம்பிச்சிருக்காரு எங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி. ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் பண்ணியிருக்காரு போல. அவரோட முதல் வீடியோவே அசாசின் கிரீட் சிண்டிகேட்ல ஜாலியாக வந்து குழந்தை மாதிரி பேசுவார். அதில் நான் தான் உங்க மொக்க கமெண்ட்ரி, நான் இன்னைக்கு கேம் விளையாட போறேன், நீங்க என் கூட உட்காந்து பாருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அப்போ தெரியாதுல்ல, எல்லா யூடியூப் ஸ்டார்டிங்ல அப்படிதான் நம்ம இருப்போம். அப்புறமா ஒரு 8 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருப்பாரு. நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டே இப்போ வந்துருக்காரு. ஸோ எஸ், அவர் தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி வந்து யூடியூப்ல கெரியர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து தமிழ் கேமிங்க, அவரோட இன்ஸ்பிரேஷன் தமிழ் கேமிங்கா இனிமே வந்து ஒரு உரையாடல தான் சொன்னாரு. நிறைய பேர் வந்து அந்த டிஜியோட உரையாடலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு MC ஃபேன் பிளஸ் டிஜி ஃபேன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாவே பார்த்தேன். நீங்களும் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அசாசின் கிரீட் கேம் மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனாரு நம்மளோட மொக்க கமெண்ட்ரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கேமிங் மட்டும் தான் பேசுவாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இவரோட ப்ளஸ் பாயிண்ட், அதாவது நம்ம இப்போ வந்து இவரோட பவருக்கு வரலாம். இவரோட பவர்னு பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டோரி சொல்லுவார், கதை விளக்கம். அதாவது நீங்கள் ஒரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் தான் இந்த மார்வல், டிசி இதெல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, பட் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இவருன்னு நினைக்கிறேன். ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இவர் வந்து நல்லா சொல்லிட்டு இருந்தாரு, கதையெல்லாம் வந்து சூப்பராக சொல்லிட்டு இருந்தாரு. பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர்னா அவருக்கு வந்து வெப் போட முடியுமா இல்லைன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டோரி சொல்லுவார். ஸ்டோரி வந்து கோர்வே எடுத்துகிட்டு போவார். ரீசெண்டாக கூட 40 நிமிஷமோ அதெல்லாம் வீடியோ போட்டாருன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் வீடியோ ஜாக்கி ஜான் பற்றிலாம் போட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர நடுவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் அவரோட நரேஷன் அப்படிங்கிறது. அண்ட் எல்லாத்தையுமே வந்து கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் மறக்காம நீங்கள் ஒரு MC ஃபேக்ஷன் மெம்பர் அப்படின்னா ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு லைக் போடுங்க மக்களே. அண்ட் இவருக்கு இருக்கக்கூடிய அடுத்த பவர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியை கண்டிப்பாகவே சொல்லி ஆகணும். எஸ், இவர் வந்து செம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. நான் வேறு சொல்லியிருந்தேன் முன்னாடியே, இவர் வந்து ஒரு நாளுக்கு வந்து கண்டிப்பாக இவரோட குரலை வந்து நம்ம கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா மனுஷன் வந்து மொக்க கமெண்ட்ரின்ற சேனல் மட்டும் வச்சில்ல, மொக்க கமெண்ட்ரி 2 MC ஷார்ட்ஸு அன்சைன்டு, இது வந்து தெரிஞ்ச நாடு, தெரியாதது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. டிஜி இன்ட்ராகேஷன் சொல்லியிருந்தாங்க, தெரியாமல் எனக்கு ஒரு 2 சேனல் இருக்குது, நான் அதையும் மெயின்டைன் பண்ணுறது தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மேபி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள். அண்ட் இவ்வளோத்துலேயுமே அவர் வந்து கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருப்பார். இப்போ வந்து MC 1 போனோம், நாளைக்கு வந்து MC 2 போனோம், அதான் மொக்க கமெண்ட்ரி 1 போனோம், அந்த மாதிரி வந்து ஆள் ஷெட்யூல் போட்டு வேலை செய்வாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவருக்கு தான் ஃபுல் டைம் வேலை, ஷெட்யூலை போடணும், ரெக்கார்ட் பண்ணணும், அது எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் மனுஷன் செம்ம பிஸியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இவரோட கன்சிஸ்டன்சின்றது கண்டிப்பாகவே ஒரு பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, பட் அந்த ஒரு துறையில இவர் வந்து ஒரு ஜாம்பவானா இருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்த ஒரு பவர்னு பார்த்தீங்கன்னா இவர் கேமிங்லையும் வந்து பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணுவார். கேம் ஸ்டோரிஸ் சொல்லுவார், மூவிஸ் பார்ப்பாரு. எனக்கு அதான் மக்களே புரியல, இவர் படம் பார்க்குறாரா, கேம் விளையாடுறாரா? ஆனால் இதெல்லாம் தாண்டி எப்படி இவருக்கு டைம் இருக்குன்னு தெரியல வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. அண்ட் இவர் நிறைய லைவ்லாம் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ லைவ்லாம் பண்ணும்போது ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ ப்ரோ ஃபேஸ் ரிவீல், உங்கள் பேர் என்ன ப்ரோ, சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டுனே இருப்பாங்க. அதுதான் மனுஷன் வந்து சொல்றது ஒரே ஒரு பதில் தான், நான் தான் வந்து ப்ரூஸ் வெயின் பேட்மேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. அவரோட இது டிஸ்கிரிப்ஷன்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தான் போட்டிருப்பாரு, PS I am பேட்மேன் அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ அவர் வந்து அவரை பேட்மேனாக சித்தரிச்சு நைட்டில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டிவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். நைட் ஷிஃப்ட் பார்க்குறாரோ தெரில, தெரிஞ்ச MC ப்ரோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ எஸ் அண்ட் அடுத்து இவரோட வீக்னஸுக்கு நம்ம வந்து வருவோம். வீக்னஸ்ன்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா எதுவுமே கிடையாது, இவருக்கு வீக்னஸே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரு. அண்ட் சில இடத்துல எனக்கு வந்து ஒரு வீக்னஸ்ன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் நிறையா பண்ணுறாரு. இப்போது எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு, இவருக்கு வில்லன்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லன் இருக்காங்க. இவருக்கு WB தான் இவருக்கு வில்லன் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பியே இப்போ சொல்லியிருப்பாரு, WB எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டான் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. WB ஏன் இப்படி பண்ணுறீங்க, யூடியூபர் வயிற்றில் அடிக்காதீங்க WB ப்ளீஸ். அண்ட் எஸ் இவருக்கு வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீக்னஸ்லாம் கிடையாது மக்களே. நிறைய வீடியோ ரீஅப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் சொன்னல முன்னாடி இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக ரீஅப்லோட் பண்ணுவாரோன்னு தோணுது. அண்ட் இன்னைக்கு எனக்கு வந்து பர்சனலாக ஒரே ஒரு விஷயம் தோணும், இந்த மனுஷன் வந்து எல்லா கேமையும் விளையாடுறாரு, ஆனால் லைவ் பண்ணும்போது முதல் தடவை விளையாடுற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாரு. உண்மையாக ஒரு கேம் விளையாடி தான் நம்மளுக்கு வந்து கதையை சொல்கிறாரா, எங்கேயாவது படித்து பார்த்துட்டு சொல்கிறாரா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் படித்து பார்த்துட்டு சொல்கிறதுனாலும் ஒரு கலை தான், தப்பு ப்ரோ அது பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. பட் நீங்கள் கேம் விளையாடினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்றதையும் அவரே சொல்லியிருப்பாரு. எனக்கு அது மட்டும்தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, மொக்க கமெண்ட்ரி சேனல் ரிவ்யூ அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கலாம். ஒரு ஜாலியான ஒரு வீடியோ, புது கான்செப்ட். இவர் வந்து நிறையா ஒரு இதுக்கெலாம் ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா பவர் வீக்னஸ் ஆர்ஜின் போட்டு வந்தார். நம்ம வந்து இப்போ யூடியூபர்ஸ்க்கு அப்படி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இவரை தொடர்ந்து எனக்கு பிடித்த யூடியூபர் என்ற காரணத்தினால் இவரை வைத்து நான் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி போடலாம்னு இருக்கேன். யூடியூபர்ஸ் ரிவ்யூ மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்லேருந்து ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மொக்க கமெண்ட்ரியை சூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சேனல் அப்கிரேட் தெரியுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து இருக்குது அந்த வீடியோவும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். Until then, bye from yours randomly, Sriram. Bye.